ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து தர சத்து மாவு ஹல்வா தாங்க நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 5 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் சத்து மாவு பவுடர் வந்து போட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊற்றிக்கிறேங்க. பால் வந்து சூடாக ஊற்றிடாதீங்க, சில்லாக இருக்கிற பாலே ஊற்றுங்க. ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஸ்பூன்லேயே மசிச்சு விட்டு பண்ணிக்கோங்க. இப்போது கம்ப்ளீட்டாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு சைடில் வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நெய்யிலேயே கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது வதக்கின முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சுகர் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்குங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சத்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட ஆகும் உங்களுக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. ஈவன் நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இதெல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இப்போ பேனில் ஒட்டாமல் வந்து திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சத்து மாவில் குழந்தைங்களுக்கு எது பண்ணி கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சில பேர் வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க இல்லைங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுக்க ஆரம்பித்தோன்னா ஓரளவுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் வந்து நல்லா வரும் அவங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான அல்வா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.